மதிப்பிற்குரிய நூல் காஞ்சி யூடியூப் நேயர் அனைவருக்கும் கோவை திருக்குறள் சிந்தனையாளர் எஸ் பொன்னுசாமியின் பணிவான வணக்கம். இன்று நான் உங்களிடத்திலே ஒரு இரு நிகழ்வுகளை சிறிய கதை போல பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு அழகிய கிராமம். அந்த கிராமத்திலே பல குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் அருகிலே ஒரு சோலை. அந்த சோலையிலே ஒரு நாள் மாலை நேரத்திலே ஒரு தலைவனும் தலைவியும் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி பல நாட்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இவர்களுக்கு ஒரு தோழி வருகிறாள், நளினி என்று. அவள் இவர்களுக்கு தூது, இவர்கள் தலைவியிடமிருந்து தலைவனுக்கும் தலைவனிடமிருந்து தலைவிக்குமாக கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறாள். ஒரு நாள் இந்த தோழி வந்து தலைவியிடம் சொல்கிறார், நீ அவரை விரும்பிக் கொண்டே இருக்கிறாய், அவரும் உன்னை விரும்புகிறார்கள். ஆனால் அவர் பொருள் தேடுவதற்காக வெளியூர் செல்ல போகிறாராமே. அப்படி என்றால் உங்களுக்குள் நட்பில் ஒரு பெரிய இடைவெளி வரப்போகிறது அல்லவா என்று வினவுகிறாள். உடனே இந்த தலைவி அன்று மாலை தலைவனை சந்திக்கும் பொழுது சோகமாக இருக்கிறாள். அப்பொழுது தலைவன், என்ன காரணம், எதற்காக முகவாட்டமாக இருக்கிறாய், உன்னுடைய கருத்தை சொல் என்று சொல்லுகிறார். அப்பொழுது தாங்கள் என்னை விட்டு பிரிந்து செல்வதாகவும் சில நாட்கள் கழித்துதான் வருவதாகவும் தோழி என்னிடத்திலே சொன்னால் அது உண்மையா என்று கேட்கிறாள். அப்பொழுது அவர், ஆம், பொருள் தேடுவதற்காக செல்கிறேன், விரைந்து வருவேன் என்று கூறுகிறார். அப்பொழுது தலைவி அவரிடத்திலே சொல்கிறார், செல்லாமை உண்டேல் எனக்கு உரை, மற்ற நின் வல்வரவு வாழ்வார்க்குறை. நீ பிரிந்து செல்லாமல் இருக்க கூடிய சூழல் இருந்தால் மட்டும் என்னிடத்தில் சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் பிரிந்து சென்று திரும்பி வருவீர்கள் என்று சொன்னால் அதுவரையில் யார் உயிரோடு இருக்கிறார்களோ அவரிடத்திலே போய் சொல்லுங்கள், நான் உங்கள் பிரிவால் இருக்க மாட்டேன் என்று குறிப்பிடுகிறார். இந்த இடத்திலே வள்ளுவர் ஒரு நுட்பமான ஒரு வார்த்தையை பதிவு செய்திருக்கிறார். அதற்காகத்தான் இந்த நிகழ்வை குறிப்பிடுகிறேன். பொதுவாக நம்முடைய வீட்டுகளிலோ நம்முடைய சுற்றத்தாரிலோ விழாக்களிலோ நல்வரவு, நீங்கள் வர வேண்டும், உங்கள் வருகை நல்வரவாகுக என்று சொல்வார்கள். ஆனால் இந்த குறளிலே வல்வரவு என்று ஒரு வார்த்தையை வள்ளுவ பெருந்தகை அன்றே போட்டு இருக்கிறார். நீங்கள் பிரிந்து சென்று வரக்கூடிய அந்த சூழல் எனக்கு அது வல்வரவு ஆகிவிடும். செல்லாமை உண்டேல் எனக்கு உரை, மற்ற நின் வல்வரவு வாழ்வார்க்கு உரை என்று குறிப்பிடுகிறார். சரி, இன்னொரு நிகழ்வை உங்களிடத்திலே ஒரு சிறு கதையாக சொல்ல விரும்புகிறேன். ஒரு அழகிய பூங்காவனம், அது சுற்றி ஒரு வனம் இருக்கிறது, காடு. அங்கே ஏராளமான மிருகங்கள், குருவிகள், பறவைகள், ஊர்வன எல்லாம் இருக்கிறது. ஒரு அழகிய சிற்றோடையும் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு நாள் ஒரு கொடிய தேள் அந்த சிற்றோடையினுடைய அருகிலே வந்திருக்கிறது. இக்கரையிலிருந்து அக்கறை செல்ல வேண்டும் என்று யோசித்துக் கொண்டே இருக்கிறது. சரி, ஒரு மீன் வருகிறது. அதனிடம் சொல்லுகிறது, என்னை நீ அந்த கரையில் கொண்டு போய் உன்னால் விட முடியுமா, உனக்குத்தான் நீந்த தெரியுமே என்று கேட்கிறது. மீன் நினைக்கிறது, நீ கொட்டக்கூடிய இயல்புடையது, உன்னை நம்பினால் நான் துன்பத்திற்கு ஆளாகி விடுவேன், முடியாது என்று மீன் போய்விட்டது. சரி, பரவாயில்லை என்று காத்து கொண்டே இருக்கிறது. ஒரு ஆமை வந்தது. ஆமையார் இடத்திலே சொல்லுகிறது, ஒரு முதலை வந்தது. முதலையிடம் சொல்லுகிறது, உனக்குத்தான் தண்ணீரில் நீந்த தெரியுமே, உன் முதுகிலை ஏறிக்கொள்கிறேன், நீ என்னை கொண்டு போய் அக்கறையில் விட்டுவிடு என்று கேட்கிறது. முதலை யோசித்தது, உன்னை ஏற்றுவது பிரச்சனை இல்லை, ஆனால் உன்னுடைய செயல் எனக்கு தெரியும், அதனால் துன்பம் ஏற்பட்டு விடும் என்று முதலை மறுத்து விட்டது. தவளை ஒன்று வருகிறது. தவளையாரே தவளையாரே, நான் அக்கறைக்கு செல்ல வேண்டும், கொஞ்சம் எனக்கு உதவி செய்ய முடியுமா என்று கேட்கிறது. தவளையும், சரி, நானும் அக்கறைக்குத்தான் செல்கிறேன், என் முதுகிலை ஏறிக்கொள் என்று சொல்லி அந்த கொடிய தேளை முதுகிலை ஏற்றி கொண்டது. கொஞ்சம் தூரம் போய்கொண்டே இருக்கிறது.
உடனே தேள் தன்னுடைய குணத்தை காமிக்க ஆரம்பிக்கிறது. தவளையினுடைய முதுகின் மேல்தான் செல்லுகிறது. ஆனால் முதுகை சற்று கொத்துகிறது. இருந்தாலும் அதை புரியாமல் தவளை சென்று கொண்டே இருக்கிறது. இதற்கு மனம் பொறுக்காமல் தவளையிடமே கேட்கிறது, நான் கொட்டினால் உனக்கு வலிக்காதா என்று. தவளை எதேச்சியாக சொல்லுகிறது, என்னுடைய முதுகிலே ஒரு வலுவழுப்பான திரவம் இருக்கிறது, நீ கொட்டினால் முதுகிலே வலிக்காது, என் கழுத்து பக்கம்தான் மெல்லிய தசை இருக்கிறது, தோல் இருக்கிறது என்று சொல்லுகிறது. சரி என்று தெரிந்து கொண்டு தவளைதான் நம்மை கொண்டு போய் அந்த பக்கம் விடுகிறது என்று தேள் அடங்கி இருக்கவில்லை. சற்று ஊர்ந்து கழுத்து பக்கம் செல்கிறது. இதனை தவளை பார்த்து விட்டது. உடனே தவளை தண்ணீருக்குள் மூழ்கியது. தேள் தண்ணீரில் விழுந்து போய்விட்டது. மிக அழகாக சொல்லுகிறார் வள்ளுவர் தீ நட்பு என்ற அதிகாரத்தில், பருகுவார் போலினும் பண்பிலார் கேண்மை பெருகலில் குன்றல் இனிது என்று சொல்கிறார். தீமையானவருடைய நட்பு பருவது போல இருந்தாலும் அது துன்பத்தை தான் தரும். எனவே அந்த நட்பை வளர்ப்பதை விட தேய்ந்து குறைப்பது நல்லது என்று சொல்லுகிறார். பருகுவார் போலினும் பண்பிலார் கேண்மை பெருகலில் குன்றல் இனிது என்று சொல்லுகிறார். இது போன்று வள்ளுவ பெருந்தகை பல நுட்பங்களை பல இடங்களில் சொல்லிக்கொண்டே வருகிறார். வருகின்ற பதிவுகளில் அதை நாம் விரிவாகவும் பார்க்கலாம். நன்றி. இப்படிக்கு உங்கள் அன்புடன் எஸ் பொன்னுசாமி. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று சொன்னால் மற்றவருக்கு சொல்லுங்கள். நூல் காஞ்சி என்கின்ற யூடியூப் சேனலையும் பதிவு செய்யுமாறு அன்புடன் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.